சனிகரி சனிசா உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள் நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள் அடடா 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 ஏதோ செய்கிறாய். ஆமா ஸ்ரீ, எங்க ஸ்ரீ போற? எங்கேயும் இல்ல, இங்கதான் வெளியில போறேன். நீங்க பாத்துட்டே இருங்க, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன பண்றீங்க? அவ என்னடா போன் வந்துருச்சுன்னா அவ கலந்து ஓடிட்டான். நீ என்னடா 5 நிமிஷம் தான் வெளியில போயிட்டு வரேன்ற. இதுக்காடி நம்ம வந்தோம். இப்போடி எப்பவுமே தியேட்டருக்கு வந்தா அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடி. ஸ்ரீ, எப்பவும் நீ தான் கலகலன்னு இருப்ப. இப்ப நீ என்னடா ஒரு மாதிரி டல்லா இருக்க. வந்தபோது நல்லா ஜாலியா தான் இருந்த, அதுக்கப்புறம் என்னடி ஆச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்லடி, உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, தலை வலிக்குதான். அதான் நான் கொஞ்ச நேரம் வெளியில இருந்துட்டு வரேன். ஸ்ரீ, என்னடி என்னாச்சு? ரொம்ப டல்லா இருக்க. வனிதா சொன்ன மாதிரி வந்தபோது நல்லா தானடி இருந்தேன், இப்போ என்னாச்சு? ஏய், உனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா சொல்லு, நாங்களும் வரோம். வா, நம்ம கிளம்பலாம். சுபி வந்ததும் நம்ம போலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்காக எதுக்கு நீங்களா வர சொல்றீங்க? படம் பார்க்கணும் தானே நம்ம ஜாலியா வந்தோம். நீங்க பார்த்துட்டே இருங்க, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். பார்த்துட்டு இருங்க. நல்லா தானே இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு எதுவும் இல்லடி, நல்லா தான் இருக்கேன். லேசா தலைவலி மட்டும் தான். கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா ரிலாக்ஸ் ஆயிடும். நீங்க பார்த்துட்டே இருங்க, வந்துடுறேன். சரி, சீக்கிரமா. இவ சுபி போன் பேச போறேன்னு போனா, அவளையும் நாளை காணும். நீங்க 2 பேரும் இல்லைனா எங்களுக்கு இங்க எப்படி ஜாலியா இருக்கும்? சீக்கிரம் வாங்கடி. வந்துடுறேன், 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிடி, சீக்கிரமா. ஏ வனிதா, வா நம்ம பாப்போம். இவளுக்கு என்ன, இவ வச்சு ஆளு நினைச்சிட்டாலும் கண்ட நேரத்துவா கூப்பிடுறான். உள்ள உட்காந்து பழம் தானே பார்த்துட்டு இருக்கேன். வான்னு சொல்லி கூப்பிடுறான். இவ என்ன பெரிய இவ மாதிரி. இவ கூப்பிட்டதும் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வரணும் போல இருக்கு. இதெல்லாம் சக்திக்காக மட்டும் இல்ல, சக்தி என்கிட்ட பேசி பழகட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு. ஸ்ரீ, ஹே ஸ்ரீ. ஷர்மி, வந்துட்டியா? வந்துட்டேன். ஆமா, என்ன எதுக்கு இந்த டைம்ல கூப்பிடுறேன்? உள்ள மூவி தானே போயிட்டு இருக்கேன், இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடா மெசேஜ் போட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியில வாங்குற? என்ன விஷயம்? இப்பதான் பேசணுமா? எது வந்தாலும் மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்ல. இல்ல ஷர்மி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுவும் இப்பவே பேசணும். இப்ப பேசினாதான் இன்டர்வல்குள்ள கரெக்டா இருக்கும். அதுதான். சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. என்ன முக்கியமான விஷயம் தெரியும்? ஒரு ஒருத்தருக்கு எனக்கு அப்படியே இவளை கத்தி விட்டலாமான்னு இருக்கு. சக்தி, உங்களுக்காக மட்டும்தான் இவளை நான் பொறுத்துக்கிட்டு போறேன். இல்லைனா இவளை மாதிரி பர்சன் கிட்டலாம் நான் பேச்சு கூட வச்சுக்க மாட்டேன். ஷர்மி, கோவமா இருக்கியா? கோவப்படாத, ஒரு குட் நியூஸ் தான். அதுக்காக தான் உன்னை நான் கூப்பிட்டேன். குட் நியூஸா? என்ன என்ன குட் நியூஸா? சரி, எது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல. நான் மூவி இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்தேன். எது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல. சீக்கிரம் சொல்லிடுறேன். நீ கேட்டுட்டு சீக்கிரமா உள்ள போலாம். ஒன்றும் இல்லை ஷர்மி, உனக்கு சக்திய பிடிக்குமா? நீ என்ன கேட்குற? எனக்கு புரியல. பிடிக்குமானா எந்த அர்த்தத்தில் கேட்குற? ஷர்மி, உண்மையாவே உனக்கு புரியலையா? எல்லாரும் என்னதான் முட்டாள் லூசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். ஆனால் என்ன, எல்லாரையும் சீக்கிரம் நம்பிடுறேன்னா அதுதான், அதுக்கு கிடைச்ச பேர் தான் முட்டாள் லூசுன்னு. உனக்கு புரியும், ஆனால் உனக்கு புரியாத மாதிரி நீ என்கிட்ட கேட்குற. சரி, நீ புரியாத மாதிரியே இருந்துக்க, நான் உனக்கு புரியுற மாதிரி கேட்குறேன். சக்திய நீ விரும்புறியா? அது ஸ்ரீ, அது அது வந்து அது பரவாயில்ல ஷர்மி, எது வந்தாலும் என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லு. நீ எல்லாம் என்கிட்ட பேசக்கூட மாட்ட, எனக்கு தெரியும். என்னை பார்த்துட்டு பின்னாடி கிண்டல் பண்ணுற ஆள் தானே நீனு. ஆனால் திடீர்னு கொஞ்ச நாளா என்கிட்ட நல்ல விதமாக பேசுகிறேன், என்னை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு வேற நீ சொன்னியா? நான் அது உண்மைன்னு நம்பிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே காரணம் சக்தி தானே. சக்தி உன்கிட்ட பேசணும், சக்தி உன்கிட்ட க்ளோஸ் ஆகணும். அது எப்படின்னு நீ யோசிச்ச. அதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அப்படி தானே ஷர்மி? என்ன பட்டு பட்டு நுழைக்கிறான்? ஹே ஸ்ரீ,
என்ன நீ என்னமா பேசுற? எனக்கு எதுவும் புரியல. நான் ஏன் அந்த மாதிரி பண்ண போறேன்? ஷர்மி, இதுக்கு மேல நீ என்கிட்ட மறைக்க வேணாம். எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் தான் சொன்னேன்ல, உங்க கண்ணுக்கெல்லாம் தான் நான் முட்டாளா லூஸா தெரியுவேன். ஆனா உண்மையிலே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அதை நான் சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா என் ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்படி இருக்கும் இல்லையா, அதனால எல்லாரும் என்ன முட்டாள்னே நினைச்சிருவாங்க. உண்மையிலே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். சரி, நான் முட்டாளா இருந்தேன் இப்ப என்ன, அறிவாளியா உனக்கு என்ன, அதுதான் இப்ப விஷயம் இல்லைல்ல. இப்ப விஷயமே வேற. நான் இப்ப எதுக்கு தெரியுமா நீங்க கூப்பிட்டேன்? நீ என்ன நினைச்சி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சியோ அது சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு. ஸ்ரீ, நீ என்னமா சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. என்ன சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு? சரி சரி, இதுக்கு மேல நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நீ ரெடியாவே சொல்றேன். உனக்கு சக்தியை பிடிச்சிருக்கல, நீ சக்தியை விரும்புறேன்னு எனக்கு தெரியுது. அது போல என் சக்தி, இல்ல இல்ல சாரி, சக்தி உன்னை விரும்புறானா? அவன் உன்னை விரும்புறேங்கிறத உன்கிட்ட என்னை விட்டு சொல்ல சொன்னான். சொல்லிட்டேன். ஏய் ஸ்ரீ, நீ இப்ப என்ன சொன்ன? ஏய் ஸ்ரீ, இல்ல உண்மையா தானே சொல்ற? ஸ்ரீ, உண்மையாவே சக்தி அப்படி சொன்னாரா? ஏய் ஸ்ரீ, சொல்லு ஸ்ரீ. ஆமா, உண்மையாவே உன் சக்தி உன்னை விரும்புறானா? உன்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் காதல சொல்ல போறானா. அதுக்கு முன்னாடி என்னை விட்டு சொல்ல சொன்னான். அவன் உன்னை விரும்புறானா? ஏய் ஸ்ரீ, உண்மையான விளையாடலாம் இல்ல, நிஜமா தானே சொல்றேன். சக்தி என்ன விரும்புறானா? அவன் உன்கிட்ட சொன்னாரா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கிட்ட சொல்ல போறாரா? ஏய் ஸ்ரீ, சொல்லு ஸ்ரீ, என்னால நம்ப முடியல. சத்தியமா என்னால இதை நம்பவே முடியல. ஏய் ஸ்ரீ, நீ விளையாடலாம் இல்ல, நிஜமா தானே சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சக்தி வந்து உன்கிட்ட பேசுவான். அதுக்கு முன்னாடி என்னை விட்டு சொல்ல சொன்னான். சொல்லிட்டேன், நான் போறேன். ஸ்ரீ, ரொம்ப 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 தேங்க்ஸ் ஸ்ரீ. எனக்கு உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு எல்லாமே நான் வாங்கி தரேன். இப்ப ஏதாவது வேணுமா? நான் வாங்கி தரட்டுமா? நான் எது கேட்டாலும் நீ தருவியா ஷர்மி? ஏய், என்ன ஸ்ரீ இப்படி கேட்டுட்டேன்? சக்தியை தவிர எது வேணாலும் கேளு, கண்டிப்பா கொடுப்பேன். கவலைப்படாத ஷர்மி, நான் என்னைக்கும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். இது எனக்கானதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை நான் உருகி உருகி விரும்புவேன். அது எனக்கானதுன்னு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது பக்கம் கூட நான் திரும்ப மாட்டேன். இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். சரி கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, உனக்கு எது வந்தாலும் நான் வாங்கி தரேன். கேளு. ஒன்றும் இல்லை, சக்திக்கு நீனா ரொம்ப பிடிக்குது. அவன் பேசுறதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை அவன் ரொம்ப விரும்புறான். அவன் நிறைய கேர்ள்ஸ் கிட்ட பேசியிருக்கான். ஆனா இது வரைக்கும் எந்த கேர்ள்ஸை பத்தி என்கிட்ட சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பத்தி என்கிட்ட நிறைய பேசணும். என்கிட்ட அவன் இவ்வளவு நேரம் பேசினதே கிடையாது தெரியுமா? ஆனா உன்னை வச்சுதான் என்கிட்ட அவன் இவ்வளோ நேரம் பேசியிருக்கான். எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்கு. அதுல இருந்து தெரியுது உன்னை சக்தி ரொம்ப விரும்புறான்னு. சக்திக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் சக்தியை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. நீ இனிமே சக்திக்கு ஏற்ற மாதிரி இரு. நீ ஏன் சொல்றேன்னா, சக்திக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ண பிடிக்காது. அவனுக்கு எப்படிலாம் இருக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. அது மாதிரிலாம் நடந்துக்கோ. இன்னும் சக்திக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சேசி, இங்க பாரு, எனக்கு தெரியும் சக்திக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு எப்படி இருந்ததாலும் சக்திக்கு பிடிக்கவே ஆரம்பிச்சது. நீ என்னடா எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற? சரி சரி, நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டல, இதுக்கப்புறம் உன் வேலையை நீ பாரு. சக்திக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு சொல்ல வேணாம், சரியா? சரி ஷர்மி, உங்களுக்கு தெரியாததா, நான் ஒரு லூசு, உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்டர்வல் விட்டுருவாங்க. இன்டர்வல் டைம்ல சக்தி உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். நீ போய் சக்தியை பாரு. சரி, நான் போய் சக்தியை பார்க்குறேன். சரி ஷர்மி, நான் கிளம்புறேன். ஷர்மி, ஒரே ஒரு நிமிஷம், இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். சொல்லட்டுமா? ஐயோ ஸ்ரீ, இன்னுமா? சரி, எது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. நான் சக்தி மீட் பண்ணணும், சீக்கிரம் சொல்லு. ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான். உனக்கு சக்தியை பிடிச்சிருக்குன்னா நீ நேரடியா போய் சக்தி கிட்ட பேசியிருக்கணும்ல. எதுக்கு என்னையும் என் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் யூஸ் பண்ணிக்கிறேன்? ஸ்ரீ, நான் உன்னை யாரையும் யூஸ் பண்ணலாம், கேஷுவலாக தான் உங்ககிட்ட பேசி பழகினேன்.
நீ தப்பா எடுத்துக்கிட்டாத. போதும் ஷர்மி, சும்மா பொய் மேல பொய் சொல்லாத. நீ என்னை யூஸ் பண்ணதுனால எனக்கு கோவம்லாம் இல்ல. நீ மட்டும் இல்ல, சக்தியுமே என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். அப்படி இருக்கும்போது உங்க 2 பேர் மேல கோவம்லாம் படல. என்ன ட்ரீட் பண்ண மாதிரி வேற யாரையும் ட்ரீட் பண்ணாதீங்க. உங்களோட செல்ஃபிஷ்காக அடுத்தவங்களை யூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா நேரடியா போய் சொல்லுங்க, சரியா? இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. அது சொல்லத்துக்கு தான் சொன்னேன். மற்றபடி எனக்கு உங்க மேல கோவம் கிடையாது. ஸ்ரீ, போதும், சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணாதான். நாங்க உன்னை யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஜஸ்ட் உங்ககிட்ட பேசுனேன், அவ்வளவுதான். உன்னோட ஃப்ரெண்டு சக்தின்றதுனால அவர்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்றதால உன்கிட்ட பேசுனேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி உன்னை யூஸ்லாம் பண்ணலாம். ஓவரா சிம்பத்தி கிரியேட் பண்ணாத, சரியா? ஏய் ஷர்மி, நீ கோவப்படணும்னு சொல்லல. இது மாதிரி வேற யாரையாவது பண்ணா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஸ்ரீ, ஸ்டாப் இட். இவ்வளவு நேரம் நான் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேனா அதுக்கு காரணம் சக்தி. நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. நாங்க அப்படி பண்ணலன்னு சொல்றேன்ல. கிளம்பு. சரி சரி சரி, நீ போய் சக்தியை பாரு, நான் போறேன். ஓகே, கிளம்பு. அப்புறம் இவ்வளவு நேரம் எனக்கு அட்வைஸுங்கிற பேர்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தல, அதெல்லாம் ஒன்றுத்துக்கு தேவையில்லாத ஒண்ணு. ஆனா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதை கேட்டுக்க. இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சக்தி என்ன விரும்புறாருன்னு. நானும் சக்தியை விரும்புறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீ சக்தி கிட்ட சக்தின்னு கூடவே பின்னாடியே சுத்திட்டு இருந்த பாரு. இனி அந்த மாதிரிலாம் வச்சுக்காதா, சரியா? இனி சக்தி எனக்கானவர். இந்த காலேஜ் முழுக்க நீயும் சக்தியும் தான் விரும்புறீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமே அது மாறணும். அது மாறணும்னா நீ சக்தி கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, புரியுதா? சக்தி உன் பக்கம் திரும்ப மாட்டாரு, எனக்கு அது நல்லாவே தெரியும். நான் சக்தியை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உன் பார்வைதான் சக்தி கிட்ட தப்பு தப்பா போகுது. இனி அந்த மாதிரிலாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? இனிமே சக்தி கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு. ஷர்மி, நான் ஏற்கனவே சொன்னதுதான். நான் இது அடுத்தவங்க பொருள்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பொருளுக்கு நான் ஆசைப்படவும் மாட்டேன், அதை தொட்டு பார்க்கணும்னு கூட நினைக்க மாட்டேன். நீ கவலைப்படாத. ஆமா, நீ சொன்னது கரெக்டு தான். சக்தி என்ன கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான் தான். இனி நானும் சக்தி பக்கம் திரும்பவே மாட்டேன். சக்தி கிட்ட எந்த விதமான பேச்சும் வச்சுக்க மாட்டேன், போதுமா? இதை சொல்றது மட்டும் இல்ல, செயல்ல இருந்தா சரிதான். ஓகே, நீ கிளம்பு. காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சாரிங்க. கத்த மட்டும் செய்யாதீங்க. நான் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன். நான் ஃபோன் பேசிட்டே வந்ததுனால நான் எந்த ரெஸ்ட் ரூமுக்கு வந்தேன்னு தெரியாம ஜென்ஸ் டாய்லெட்குள்ள வந்துட்டேன். சாரிங்க. கத்தி மட்டும் காமிச்சு கொடுத்துறாதீங்க. நீங்க மட்டும் கத்தி காமிச்சு கொடுத்துறீங்க, என் மானமே போயிடும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரிங்க, நான் சொல்ல மாட்டேன். இன்னும் இதுக்கு மேல கை வச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு வேளை கத்தி கூச்சல் போட்டுட்டீங்கன்னா உடனே கையை எடுத்து வாயில பொத்திடலாம்ல, அதுக்காக தான். ரொம்ப புத்திசாலிங்க நீங்க. உங்க கையை இரும்பு தானே, என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. உங்க கையை கடிச்சிட்டு கத்துறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்க? நான் இரும்பெல்லாம் இல்ல, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு. இத இப்படி பக்கத்துல நின்னுட்டு கை மேல வச்சுட்டு இருக்கிறது பேர் சேஃப்டியா? ஏங்க, உங்க சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டீங்களா? அதையும் மீறி நான் கத்தி கூச்சல் போடுவேனா? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நமக்கு சேஃப். ப்ளீஸ். ஆமால, அதுதான் சேஃப்ல. நீங்க சொல்றதும் கரெக்டு தான். கத்த மாட்டீங்கல்ல? ஏங்க, சத்தியமா உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். நீங்க நகர்ந்து போங்க, உங்களை சேஃபா வெளியில கூட்டிட்டு போறேன், போதுமா? நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னை மட்டும் அப்படி வெளியில கூட்டிட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. என்னை மட்டும் சேஃபா வெளியில கூட்டிட்டு போயிடுங்க, யாரு கண்ணே படாம, ப்ளீஸ். ப்ராமிஸா, யாரு கண்ணிலையும் படாம உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன். கத்தல, பரவாயில்ல, பையன் ரொம்ப ஜென்டில்மேனா தான் இருக்கான். நம்மள சேஃபா வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். இன்னும் திடீர்னு நம்ம பக்கம் லுக்கு விடுறோம். நம்ம பேசுறது கேட்டுருச்சா?
என்னங்க உண்மையாவே ஜென்டில்மேன் தாங்க. கேட்டுடுச்சா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பயம் தான். அதான். எல்லாம் நேரங்க. சரி வெயிட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்டு வெளியில இருக்கான், எல்லாரும் போயிட்டாங்களா இல்லையான்னு அவன்கிட்ட கேக்குறேன். கேளுங்க. மச்சி, டேய் சுரேஷ், எல்லாரும் வெளில போயிட்டாங்களாடா? டேய் எவ்வளவு நேரம்டா, வாடா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. வந்தவன் மொத்த பேரும் தியேட்டருக்குள்ள போயிட்டானுங்க, நான் ஒத்த ஆள் தான் வெளியில நின்னுட்டு இருக்கேன். நீ வந்தீனா நானும் போவேன்டா, படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பான்டா, வாடா. ஓ அப்ப எல்லாரும் போயிட்டானுங்களா? டேய் இன்டர்வல் முடிஞ்சு 10 மினிட்ஸ் ஆகுதா, அப்புறம் இன்னமும் உன்ன மாதிரி பாத்துக்குள்ளே இருப்பானுங்க. வாடா மச்சான், நான் போகணும்டா. மச்சான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும், நீ எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீ உள்ள போ, நானே வரேன். இல்ல பாவி, இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, நான் அப்பவே போயிருப்பேன்டா. 10 நிமிஷம் படம் போச்சேடா மொபனு உன்னோட. சரி எப்படியாவது உள்ள வந்து சேரு, நான் போறேன். சரி மச்சான் நீ போ, நான் வரேன். எங்க எல்லாரும் போயிட்டாங்களாம், நீங்க இங்கே இருங்க, நான் வெளியில போய் பார்த்துட்டேன், அதுக்கப்புறமா உங்களை கூப்பிடுறேன், நீங்க வாங்க சரிங்களா? சரிங்க. சரி நான் வெளியில போய் பார்த்துட்டு கூப்பிடுறேன், வாங்க. இங்கேயும் யாரும் இல்லை, வெளியிலயும் யாரும் இல்லை, இப்ப நீங்க போலாம், போங்க. அது இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் வெளியில வரைக்கும் வாங்களேன். வெளியில யாராவது ஒருத்தன் என்ன பார்த்துட்டாலும் ரொம்ப கேவலமா பார்ப்பான். ப்ளீஸ். சரி வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன யார் கண்ணிலையும் படாம சேஃபா வெளியில கூட்டிட்டு வந்துட்டீங்க. நல்ல வேலை யாரையும் என்ன பார்க்கல, என்ன பார்த்துருந்தாங்க மானமே போயிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஃபோனில் கவனத்தை வச்சுட்டு வேற இடத்துல கவனத்தை செதற விட்டுறாதீங்க. ஃபோன் பேசினாலும் அக்கம் பக்கம் என்ன இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஃபோனில் பேசிக்கிட்டு எங்கேயோ போயிடக்கூடாது. என்னங்க நான் சொல்றது கரெக்டு தானே? ஃபோனில் இவ்வளோ சின்சியராக பேசிக்கிட்டு ஜென்ஸ் டாய்லெட் வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா என்னங்க அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசிட்டு இருந்தீங்களோ? பேசினது உங்கள் பாய் ஃப்ரெண்டோ? பாய் ஃப்ரெண்டா? ஹலோ, நீங்க வேற பாயோ இல்ல ஃப்ரெண்டோ இல்ல, எங்க பெரியம்மா பேசினாங்க. எங்க பெரியம்மாக்கு நான் தியேட்டருக்கு வந்தது தெரியாது. சரி அவங்களுக்கு கேட்டக்கூடாதுன்னு கொஞ்சமா தள்ளி 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 அப்படியே ஜென்ஸ் டாய்லெட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்று பாய் ஃப்ரெண்டு கிட்டலாம் பேசிட்டு வரல. பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நான் எங்க தியேட்டருக்கு தனியா வரேன். ஓ அதுவும் சரிதான், பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நீங்க ஏன் தனியாக வர போறீங்க? சரி போங்க. என்னடி சுபி போனா சுபி ஆள காணும், ஸ்ரீ வந்தா ஸ்ரீ ஆள காணும், இவங்க ரெண்டு பேரும் எங்கடி போனாலுங்க? ஏய் மணி, அங்க பாடி சீனியர் நிக்கறாரு. சீனியரா? அட ஆமா. ஏய் சீனியர் கூட சுபி நிக்கறாடி. அப்பாடா ஒரு வழியா சுபி கிடைச்சிட்டான். இப்போ நம்ம ஸ்ரீ தான் தேறணும்னு நினைக்கிறேன். சரி வா அங்க போய் சுபி கிட்ட கேப்போம் ஸ்ரீ எங்கன்னு. ஆமா டி, வா போய் கேப்போம். ஏய் சுபி எங்கடி போன இவ்வளவு நேரம்? என்ன நம்ம காலேஜ் பொண்ணுங்க இவகிட்ட பேசுறாங்க? இவ பேர் என்ன சொன்னா? ஏய் சுபி என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீ ஒரு பக்கம் போன ஆளையே காணும். ஸ்ரீ 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனா, அவ இவ்வளவு நேரம் ஆளை காணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது, அவளையும் ஆளை காணும் நீயும் ஆளை காணும். ஆமாடி என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? வனிதா என்னமா சொல்ற? ஸ்ரீயா ஆளை காணுமா? என்னடி சொல்றீங்க? ஸ்ரீ ஆளை காணுமா? ஆமா சீனியர், ரொம்ப நேரமா ஸ்ரீ ஆளை காணும். என்னது சீனியரா? சீனியர்னா அப்போ இவன்? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஸ்ரீயா ரொம்ப நேரமா ஆளை காணும்னா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம்ல, இல்ல போனாவது பண்ணிருக்கலாம்ல. சாரி கார்த்திகனா, உங்ககிட்ட சொன்னா நீங்க திட்டுவீங்கன்னு தான் நாங்களே தேடி கண்டுபிடிச்சலான்னு இவ்வளவு நேரம் தேடணும். ஆனா தேட்டர் ஃபுல்லா தேடியாச்சு, ஸ்ரீ ஆளையே காணும். கார்த்திக், அப்ப இவர்தான் கார்த்திகா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்ரீ எங்க போனாலும் தெரியலையே, ஒருவேளை சக்தி பேசுனது நினைச்சு. சரிம்மா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல சீனியர், எங்களுக்கு இதுக்கு மேல படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல, நாங்களே கிளம்புறோம். எங்களுக்கு இப்ப ஸ்ரீ கிடைச்சா போதும், நாங்களும் ஸ்ரீயை தேடி வரோம், நாங்களும் உங்க கூட வரோம். ஏ வனிதா என்னடி, அவர் சொல்ற மாதிரி எனக்காவது ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நானாவது ஸ்ரீ வெளியில வந்தாலும் இல்லையான்னு பாத்துருப்பேன்ல. சுபி ஸ்ரீ நல்லா தாண்டி இருந்தா, வந்ததுல இருந்து ஜாலியா தான் இருந்தாலே. உங்க அண்ணன் சக்தி ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு போனா பாரு, போய் வந்ததுல இருந்து அவ முகமே சரியில்லை தெரியுமா? சீனியர் நீங்க தானே சக்தி கூப்பிட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டு போனீங்க, அவ திரும்பி வந்ததுல இருந்து அவ முகமே சரியில்லை. கேட்டா தலை வலிக்குதுன்னு சொன்னா, உடம்பு சரியில்லை, ஃபீவரிஷா இருக்க மாதிரிலாம் சொன்னா. சரி வெளியில போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துறேன்னு சொன்னாலே தான் அமைதியா இருந்தோம். ஆனா போனவ ரொம்ப நேரமா ஆளையே காணும். நீங்க தான் சக்தியோட சிஸ்டர் சுபியா? ஆமா, நீங்க தான் அண்ணனோட ஃப்ரெண்டு கார்த்திகா? ஆமாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் முதல்ல ஸ்ரீ எங்க இருக்கான்னு பாக்குறேன். நீங்க சேஃபா வீட்டுக்கு கிளம்புங்க, நான் போய் ஸ்ரீயை பாக்குறேன். ஸ்ரீ தேடுறதுக்கு முன்னாடி அண்ணன் என்ன சொன்னா ஸ்ரீ கிட்ட? நீங்க தானே அண்ணன் கூப்பிட்டதா சொல்லி ஸ்ரீயை கூட்டு போயிருக்கீங்க, அப்போ அண்ணன் என்ன சொல்லியிருப்பான்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்ல. அண்ணன் என்ன சொன்னா ஸ்ரீ கிட்ட? அது வேற ஒரு விஷயமோ, நான் அதை பத்தி அப்புறமா சொல்றேன். இப்ப முதல்ல ஸ்ரீ எங்கன்னு பாக்கணும்ல. ஐயோ உங்களுக்கு ஸ்ரீயை பத்தி நல்லா தெரியும்ல. ஸ்ரீ நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவன்,
அப்ப கண்டிப்பா அவன் வேற எங்கேயும் போக மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் வீட்டுக்கு தான் போயிருக்கணும். ஆமா, நீங்க சொல்றது கரெக்டு தான். ஸ்ரீ கண்டிப்பா வீட்டுக்கு தான் போயிருக்கணும். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். வனிதா, பர்வீன், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்கம்மா. உங்களுக்கு நான் ஆட்டோ பிடிச்சு விடுறேன். நீங்க 2 பேரும் சேஃபா வீட்டுக்கு போங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ஸ்ரீ இருக்கான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகேவா? நீ கண்டிப்பா ஃபோன் பண்ணுவீங்களா? ஸ்ரீ வீட்ல தானே இருப்பான், வேற எங்கேயும் போக மாட்டாளா? நீ வனி கவலைப்படாத, ஸ்ரீ கண்டிப்பா வீட்ல தான் இருப்பான். நாங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றோம், சரியா? சரிடி, உடனே கால் பண்ணுங்கன்னு நாங்க கிளம்புறோம். வனிதா வா போவோம். கண்டிப்பா பண்றோம். நீங்க சேஃபா வீட்டுக்கு போங்கடி. சரிடி சுபி, கிளம்பு, பாய். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். இல்ல நீங்க போங்க, நான் ஆட்டோல போய்க்கிறேன். வான்னு சொன்னேன், வா.